என்னடா இன்னைக்கு ரியல்மி ஆப்புக்குள்ளே இருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக இப்போ தான் ரீசெண்டாக ரியல்மி பட்ஸ் ஏர் 5 ரிலீஸ் ஆகிருந்தது. இவ்வளோ சீக்கிரமாக அதோட அப்கிரேடட் வெர்ஷன் வரும் அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. அதாவது ரியல்மி பட்ஸ் ஏர் 6 ரீசெண்டாக தான் லான்ச் ஆகிருந்தது. எனக்கு அதை ட்ரை பண்ண ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கூடி சீக்கிரம் வாங்க முடிஞ்சால் வாங்கி அதோட ரிவ்யூஸை நான் போட ட்ரை பண்ணுறேன். அதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது, யாரெல்லாம் இதை வாங்க கன்சிடர் பண்ணலாம், அதோட என்னோடய ஒப்பீனியன் எனக்கு அதை கேட்கும்போது எப்படி இருந்தது அப்படின்றத நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பேன்ல, அதுவும் பிராண்ட் அவங்க பேஜில் மென்ஷன் பண்ணியிருந்ததும் மேட்ச் ஆச்சா இல்லை ஏதாவது வேறுபாடுகள் இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுதான் 2 கலர் அவைலபிள் இருக்குது. ஆனால் இந்த நான் யூஸ் பண்ணுறது இந்த ஃப்ளேம் சில்வர் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ். ஒரு 3000 ரூபாய்க்கு இப்படியா? ஆனால் ப்ரைஸ் எல்லாம் சொல்லாமல் யார்கிட்டையாவது போய் கேட்டால் நம்ப மாட்டாங்க. நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாகவே இருந்தது. கையில் பிடிக்கும்போது ஒரு நல்ல ப்ரீமியம் ஃபீல் வந்துச்சு. பேரை அடித்தா அது ரியல்மின்னு சொல்கிறதுக்கே நிறைய பேருக்கு யோசிப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ப்ரீமியமாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அந்த கலரை நீங்கள் ஃபோன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருந்தது. பட்ஸும் அதே மாதிரி. பட்ஸில் அந்த ஸ்டெம் சில்வர் கலர்லேயும் மற்ற அந்த ஹெட் இது ஒயிட் கலர்லேயும் இருந்தது. அது கொஞ்சம் பார்க்க நல்லாவே இருந்தது. ஓகே, இனி உள்ள ஸ்பெக்குக்குள்ளே போவோம். எப்படி இருக்குது, என்ன சொல்லியிருக்காங்க, நான் ஃபீல் பண்ணது எப்படி, அது அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிறது அந்த செல்லிங் பாயிண்ட்டே இதை தான் சொல்கிறாங்க. இந்தியாஸ் டீப்பஸ்ட் 50GB ANC. இதை நான் கரெக்டாக டைம் வரும்போது சொல்கிறேன். வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்படி இதோட டிரைவர் சைஸ் சிங்கிள் டிரைவர். அதாவது ரெட்மினே வருது. ரியல்மி பட்ஸ் ஏர் 5ல இருந்த மாதிரியே அதே சேம் 2.4mm டிரைவர். டைனமிக் பேஸ் பூஸ்ட். பேஸ் நல்லாவே இருந்தது. ஆனால் டீட்டெயில்ஸ் எதுவும் பெருசாக மிஸ் ஆனாமல் இல்லை. ஆனால் பேஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஒரு 80க்கு மேலே போகும்போது அந்த பேஸ் கொஞ்சம் அடிவான மாதிரி இருந்தது. ஆனால் உங்களோட லிசனிங் லெவல் 40-50 அப்படின்னா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். பேஸ் ஹெட்ஸ்க்கெலாம் தரமான ட்ரீட்டு. அடுத்து ஐரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன். இதுதான் இருக்கிறதுலே பெரிய கொத்து. இங்கே இருக்கிற நிறையா பேர் ஃபோனில் LDAC சப்போர்ட் ஆகும். ஆனால் LHDC ப்ரைஸுக்கு இதை பற்றி நான் போக பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேர் இதை வாங்கணும்னு யோசிப்பீங்க. ஆனால் இந்த LHDC இருந்தால் சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். LHDC என் ஃபோனில் இல்லை அப்படின்னாலும் நான் இதை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னா நான் சொல்கிறேன். போக நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. போக நான் அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்து இந்த டிரைவர் சைஸ் இதெல்லாம் பார்த்தாச்சு. ஆமாம், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். இந்த 4000 Hz எனக்கு எந்த TWS ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னா ஓப்போ என்கோ X2. அதாவது ஒரு எவ்வளோ வருஷன் கரெக்டாக ஞாபகம் இல்லைப்பா. அதோட அட்வர்டைஸ்மெண்ட்டை நான் பார்க்கும்போது இதை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 4 kHz பேண்ட் நாய்ஸ் கேன்சலேஷன். ஒரு 10,000 ரூபா TWSல இருந்த ஒரு ஃபீச்சர் இப்போது ஒரு 3000 ரூபா TWSல வந்திருக்குன்னும் போது எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நான் இது யூஸ் பண்ணியிருந்தேன், ரெட்மி பட்ஸ் 5, அப்புறம் ஓப்போ என்கோ ஏர் 3 ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்ணேன். இதெல்லாம் 46, 49. ஆனால் ஓப்போவோட நாய்ஸ் கேன்சலேஷன் அந்தளவுக்கு பெருசாக இல்லை. ரெட்மியோடதும் 46 dB, ஆனால் பெருசாக இல்லை நாய்ஸ் கேன்சலேஷன். ஆனால் இதை மாட்டும் போது ஒரு 95% நாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஒரு ரொம்ப ஹை பிச்சு சவுண்டு கொஞ்சம் லைட்டாக கீச்சுன்னு உள்ளே வருது. ஆனால் இந்த லோ எண்ட் நாய்ஸ், இந்த 4000 Hz கீழே வர இந்த நாய்ஸுங்க எல்லாமே மொத்தமாக கட் ஆயிடுச்சு. வண்டி போகிற நிறைய வண்டியோட சத்தம். இப்போ நான் ஆக்சுவலாக ஒரு பப்ளிக் பிளேஸில் இருந்து தான் அதை ரெண்டு ஒரு
2-3 டைம் கேட்டு பார்த்தேன். நிறைய வண்டியோட சத்தம் வந்து கட் ஆகிடுச்சு. ஏஎன்சி வந்து என்னோட ஒப்பீனியன் நான் கேட்டதில் இது வரைக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நான் கேட்டதில் இன்னும் நிறைய ஆடியோ ப்ராடக்ட்ஸ் இதை விட பெஸ்ட்டாக இருக்கலாம். நான் கேட்டதில் ஒரு 5000 ரூபா கீழே இருக்க பட்ஜெட் டிடபிள்ஸ் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் தி பெஸ்ட். ஏஎன்சிக்காக கண்ணை மூடிட்டு போகலாம் ரியல்மி பட்ஸ் Air 6 வாங்குறதுக்கு. 40 hours ப்ளேபேக். ஆக்சுவலாக யூஸ் பண்ணவங்ககிட்ட கேட்டதுக்கு ஒரு 34-35 வருது. அதுவும் எல்ஹெச்டிசியெல்லாம் ஆன் பண்ணால் 30க்கு கீழே வந்துடுது. எல்ஹெச்டிசி ஏஎன்சிலாம் போட்டால் ரொம்ப இறங்கி வந்துடுது 26-27க்கு. ஒரு ஏஎஸ்சி கோடக்கில் வச்சு ஏஎன்சி போட்டு கேட்டிங்கன்னா ஒரு 32-34 வரைக்கும் பார்க்கலாம். எஸ்பிசி கோடாக் போட்டு ஏஎன்சியெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க கிளைம் பண்ணுற 40 hours உங்களுக்கு தாராளமாக கிடச்சிரும். 6 மைக் கால் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து நான் அந்தளவுக்கு டெஸ்ட் பண்ணலை. ஆனால் அங்கேருந்து பேசுகிறவங்களோட வாய்ஸ் வந்து நல்லா தெளிவாக கேட்டுச்சு. நான் அதை பற்றி அவங்கக்கிட்ட ஃபோன் பேசுகிறவங்கக்கிட்ட நான் அதை பற்றி கேட்கலை. நான் பேசுகிற வாய்ஸ் வந்து அங்கே நல்லா ரிசீவ் ஆகுதா, பேக்ரவுண்ட் நாய்ஸ் எதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட வந்து கேட்கலை. அதனால் அவங்க பேசுகிறது எனக்கு தெளிவாக கேட்டுச்சு. நான் பேசுகிறது அவங்க எப்படி கேட்டதுன்னு நான் அது கேட்கல. நான் கால் குவாலிட்டி எப்படி இருந்ததுன்ட்டு நான் என் கையில் பீஸ் கிடைக்கும் போது நான் வாங்கும்போது நான் அதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணிவிட்டு கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்டேட் பண்ண பார்க்குறேன். 55 ms சூப்பர் லோ லேட்டன்சி மில்லிசெகண்ட் இதெல்லாம் கேம் ஆடுறவங்களுக்கு தேவைப்படலாம். நான் பெருசாக கேம் ஆடுறது கிடையாது, அதனால் எனக்கு இது தேவைப்படாது. கேம் ஆடுறவங்களுக்கு யாருக்காவது இது யூஸ் ஆகலாம். நான் முக்கால்வாசி பாட்டு கேட்குறதுக்கு படம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுவேன். லோ லேட்டன்சி எனக்கு அவ்வளோ தேவைப்படாது. நெக்ஸ்ட் இந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் IP55 இது மொத்த இதுக்குமே கிடையாது, வெறும் பட்ஸுக்கு மட்டும்தான். கேஸுக்கு அந்த வாட்டர் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை ஆகாது, வெறும் பட்ஸு மட்டும்தான். கேஸை தூக்கி தண்ணியில் லைட்டாக நினச்சிட்டு எதாவது ஆச்சு அப்படின்னா வாரண்ட்டி கிளைம் ஆகாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்ஸுக்கு மட்டும்தான் IP55 வாட்டர் ரெசிஸ்டண்ட். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் 3 டைப் கொடுத்துருக்காங்க. மேக்ஸு மாடரேட்டு மைல்டு. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் ஃப்ளோ மோட் நான் நிறைய டியூப்ஸ் இப்படி ஒரு ஃபீச்சர் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தது இந்த இதில் தான். அதாவது இந்த கடல் அலை சத்தம், அந்த ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருந்து அந்த பூச்சிங்கெல்லாம் போடுற சத்தம், ஒரு நீர்வீழ்ச்சிலேருந்து தண்ணி விடுற சத்தம், இந்த மாதிரி மெடிடேஷன் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சவுண்ட்ஸ்லாம். சுப்பீரியர் ஹார்ட்வேர், சுப்பீரியர் சவுண்ட் குவாலிட்டி. இதை நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன் எப்படி இருந்தது. அங்கங்கே சொல்லியிருக்கேன், ஓவராலாக சவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். எல்ஹெச்டிசி இதைத்தான் நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன். உங்கள் ஃபோனில் சப்போர்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் ஆச்சுன்னா சரியான வேல்யூ ஃபார் த மணி. இந்த டிடபிள்யூஸ் சப்போர்ட் ஆகலைனா கூட வேல்யூ ஃபார் த மணி தான். ஆனால் இது சப்போர்ட் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது எல்ஹெச்டிசி கோடாக் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணும்போது. அதே தான் ஐரஸ் ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட், அதாவது ஜேஏஎஸ் ஜாப்பனீஸ் ஆடியோ சொசைட்டிலேருந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. கொஞ்சம் ரோலிங் ஆகுது. சவுண்டு குவாலிட்டி, அதாவது ப்ளூடூத்தில் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும், அவ்வளோதான். அதாவது 24 பிட்டு 96 கிலோஹெர்ட்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டைட்டனைஸ்ட் டிரைவர், லார்ஜர் தென் எல்லா சவுண்டு தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் ஏர் 5லேருந்து ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு.
ஏர் 5 கேட்டிருக்கேன், ஆனால் ரொம்ப மைன்யூட் டிஃப்ரென்ஸு. பேக் டு பேக் கேட்டால் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் அது நான் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ரொம்ப சின்ன சின்ன ஏரியா தான், ரொம்ப சின்ன சின்ன ஏரியாவில் தான் சேஞ்சஸ் நல்லா தெரிஞ்சுது. நிறைய இடத்துல இல்லை. அந்த கொஞ்சம் ஃபீமேல் சிங்கர் வாய்ஸு மேல் சிங்கர் வாய்ஸில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. அந்த இடத்துல சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. N52 மேக்னெட், டைட்டனைசிங் டயஃப்ரம், HTW ஒயர் காயில், சின்ன சின்ன அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர் 5லேருந்து ஏர் 6க்கு வரும்போது சின்ன சின்ன அப்கிரேட்ஸ், அதாவது ஒரு 100 ரூபா இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைஸில். அதில் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அதே தான் திருப்பி இந்த டைனமிக் பேஸ் பூஸ்ட்டு, நாய்ஸ் கேன்சலேஷன், ஆடியோ குவாலிட்டி, இந்த 50 dB ஆடியோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், இதுதான் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது. நான் ஆனால் அவங்க எப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஏதோ இதில் படித்த வெப்சைட்டில் தான், ரியல்மி லேப் டெஸ்ட், அவங்களோட லேப் டெஸ்ட் கண்டிஷனில் வந்து இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலில் இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் நான் சவுண்டு குவாலிட்டியை விட அதிகமாக இம்ப்ரெஸ் ஆனது வந்து இந்த இதுக்கு தான். உங்களுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இந்த பட்ஜெட்டில் இப்படி ஒரு இது வந்து எந்த பிராண்டுமே இப்போதைக்கு கிடையாது. உங்களுக்கு ஒரு நல்ல ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வேணும், நிறைய சவுண்டை கட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு இதை வாங்கலாம். எனக்கு அந்த LHDC கோடக்கு என் ஃபோனில் சப்போர்ட் பண்ணாது, SPC AC சப்போர்ட் ஆகும், எனக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லா இருக்கணும், என்னோடய பட்ஜெட் 3000 ரூபாய்க்குள்ளே அப்படின்னா 3300 ரூபா அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம். இந்த பட்ஜெட்டில் இன்னொரு பெரிய காம்படிஷன் ஒன்று இருக்குது, ரெட்மி பட்ஸ் 5. அதுவுமே 3000 ரூபா தான். அதுலேயுமே உங்களுக்கு AC SPC கோடாக் சப்போர்ட் ஆகும், 46 dB ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. ஆனால் அதுக்கும் இதுக்கப்புறம் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இது வேறு லெவலு. ரியல்மி பட்ஸ் அது கொஞ்சம் கம்மி, நல்லா இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. அதுதான் என்னோடய பாயிண்ட். ஆனால் இந்த ரெட்மி பட்ஸ் 5 வந்து அப்பப்போ திடுப்புன்ட்டு ஏதாவது ஒரு கூப்பனு அந்த மாதிரிலாம் கொடுத்து 2300 ரூபா வரைக்கும் கொண்டு போயிடுறாங்க. உங்களுக்கு அந்த பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு கண்ணை மூடிட்டு ரெட்மி பட்ஸ் 5 சூஸ் பண்ணலாம் 2300 ரூபாய்க்கு. எல்லா டைமும் அந்த ஆஃபர் இல்லை. இப்போ 2700 இருக்குது, திடீர்னு 3000 வருது, திடீர்னு கம்மியாகி 2300 போடும். 2300 உங்களோட பட்ஜெட் அப்படின்னா இங்கே கண்ணை மூடி ரெட்மி பட்ஸ் 5 வந்து கண்ணை மூடி சூஸ் பண்ணலாம். சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி. அந்த ப்ரைஸுக்கு என்ன சொல்கிறது, வேல்யூ ஃபார் த மணி. உங்களை 3300 ரூபாய்க்கு போக முடியும் அப்படின்னா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுங்கள். அதை என்ன இம்ப்ரெஸ் பண்ணது இந்த ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். என் ஃபோனில் LHDC சப்போர்ட் கிடையாது. ரீசெண்டாக ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு OnePlus அந்த பட்ஸ் 3 வாங்கி நான் டெஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கே தெரியும், ஆக்சுவலாக இந்த ப்ளூடூத் கோடக் சப்போர்ட்டுன்னு ஒரு ஆப் ப்ளே ஸ்டோரில் உண்டு. அதில் போய் பார்த்தா என் ஃபோனுக்கு ஹார்ட்வேர் வந்து LHD, அது என்னது டக்குன்னு மறந்து போயிடுது, LHDC இந்த கோடக் வந்து சப்போர்ட் இருக்குது, ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணுது, ஆனால் சாஃப்ட்வேர் வந்து சப்போர்ட் ஆகலை. இதை பற்றி தான் 2-3 இடத்துல வந்து நியூஸ் வந்திருந்தது. அதாவது இப்போ நிறைய பிராண்ட்ஸ், மோட்டோரோலா, OnePlus, இந்த ரியல்மி, அப்புறம் இன்னும் 2-3 பிராண்ட்ஸ் எல்லாமே இந்த LHDC பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க, LHDC கோடக் பக்கம். அதனால் OnePlus இன்னும் 2-3 பிராண்ட்ஸ் எல்லாம் இந்த LHDC கோடக்கோட சாஃப்ட்வேர் அப்டேட்டை வந்து கூடி சீக்கிரம் எல்லா ஃபோன்லேயுமே கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக ரெட்மியுமே நான் யூஸ் பண்ணுறது வந்து ரெட்மி நோட் 13 ப்ரோ. ஆக்சுவலாக ரெட்மி பட்ஸ் 5 ப்ரோ சம்திங் ஏதோ ஒரு மாடல் வந்து சைனாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவுமே LHDC. அதனால் எல்லா ஃபோனுக்குமே அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. ஹார்ட்வேர் சப்போர்ட் பண்ணும், சாஃப்ட்வேர் சப்போர்ட் பண்ணாததுனால அதில் அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவலாக போயிட்டுருக்கு. இது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி தெரியலை. இன்கேஸ் எதாவது அப்டேட் வந்தால் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இதெல்லாம் நம்ம மேலே பேசியாச்சு. 6 மைக், கால் குவாலிட்டி, பேட்ரி லைஃப் அதான் சொல்கிறேன். அவங்க 40 மணி நேரம் எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா
எஸ்பிசி கோடக்கில் நீங்கள் பாட்டு கேட்டால் 40 மணி நேரம் பேட்டரி லைஃப் வரும். நீங்கள் எல்ஹெச்டிசி கோடக் ஆன் பண்ணி ஏஎன்சியை மேக்ஸில் போட்டு நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா இந்த 40 மணி நேரம் வரலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. அது பவர் கன்சப்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும். 40 மணி நேரம்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எஸ்பிசி கோடக் போட்டால் 40 மணி நேரம் வரலாம். ஏஏசி போட்டால் ஒரு போட்டு கேட்டிங்கன்னா ஒரு 34 மணி நேரம் வரலாம். ஏஎன்சி ஆன் பண்ணி ஒரு 30-32 வரலாம். எல்ஹெச்டிசி போட்டு ஏஎன்சி ஆன் பண்ணிங்கன்னா ஒரு 25-26 வரலாம். அதுக்கு மேலே வராது. ஹையஸ்ட் பாசிபிள் ப்ளூடூத் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற டைமில் ஏஎன்சியும் வேலை செஞ்சது அப்படின்னா பவர் கன்சப்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, ஏஎன்சி ஆன் பண்ணால் 6.5 ஹவர்ஸ், ஏஎன்சி ஆஃப் பண்ணால் 10 ஹவர்ஸ், டோட்டல் ப்ளேபேக் நான் சொன்னேன்ல 26 ஹவர்ஸ். அவங்க ரியல்மி அவங்க லேபில் டெஸ்ட் பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்றைக்குமே நம்ம லேபில் டெஸ்ட் பண்ணுற இதுவும் ப்ராக்டிக்கலாக லைஃப்பில் இருக்கிற இதுவும் வந்து மேட்சே ஆகாது. அதுக்கும் இதுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்கும். இது கேமிங் ஆடுறவங்களுக்காக பார்த்துக்கலாம். 55 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி. ஓகே, மைண்ட் ஃப்ளோ மோட் அதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த நேச்சர் சவுண்ட், அதாவது அந்த கடலால சத்தம், ஃபாரஸ்ட் சவுண்டு, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ரன் ஆகிற மியூசிக், இந்த இதெல்லாம். ஆமாம், இதுக்கு ரியல்மி லிங்க் ஆப் சப்போர்ட் உண்டு. கஸ்டமைசேஷன்லாம் நிறையா இருக்குது. இங்கே கொடுத்துருக்காங்களே, நான் உங்களுக்கு அந்த ஆப் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஆமாம், இது கூகுள் பேன்னு வருது. கூகுள் ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் உண்டு. அதாவது நீங்கள் பட்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உடனே உங்கள் ஃபோன் அதை பக்கத்தில் இருக்க ஃபோன் வந்து ரெகக்னைஸ் பண்ணி இந்த டிவைஸ் வந்து பக்கத்தில் இருக்குது, இதை கனெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டும். நான் ஓப்பன் பண்ண என் பக்கத்தில் எவனா ஃபோன் வச்சுருந்தா கூட அவனுக்கும் காட்டுது. அதனால் சீக்கிரமாக கனெக்ட் பண்ணுங்க, இல்லை பக்கத்தில் இருக்கவங்களாம் கனெக்ட் பண்ணிட்டு போயிடுறானுங்க. ஆக்சுவலாக இது ஓப்பன் பண்ணுவோம் அப்படி தான் நடந்தது. இது பர்சனல் அனுபவம். நான் சொல்லியா, இந்த ஃப்ளேம் சில்வர் க்ரீனை விட இந்த ஃப்ளேம் சில்வர் சூப்பராக இருக்குது. யாராவது கலர் ப்ரிஃபரன்ஸ் அவங்கவுங்களோடது. யாராவது நல்ல கலர் வேணும் அப்படின்னா கண்ணை மூடி ஃப்ளேம் சில்வர் போங்க. க்ரீன் வந்து அந்த அளவுக்கு இதாக இல்லை. நான் ரியல்மியில் நிறைய க்ரீன் கலர் பார்த்துருக்கேன், அந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது. க்ரீன்னா அது ஒரு வித்தியாசமான க்ரீனாக இருக்கும், அந்த க்ரீன் கலரில் இருக்காது. அதனால் நீங்கள் நல்ல கலர் வேணும், நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு ஃப்ளேம் சில்வர் எடுத்துருங்க. IP55 வாட்டர் ரெசிஸ்டண்ட் இதுலேயுமே அவங்க மென்ஷன் பண்ணலை. இதில் அவங்க லேபில் பண்ண டெஸ்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5000 டைம் சார்ஜிங் போர்ட் ப்ளக், 2000 டைம்ஸ் சார்ஜிங் போர்ட் ஸ்டெபிலிட்டி டெஸ்ட், 10,000 டைம்ஸ் சார்ஜிங் கேஸ் ஓப்பன் ஆர் க்ளோசிங் டெஸ்ட், டெம்பரேச்சர் டெஸ்ட்டு, ஹியூமிடிட்டி டெஸ்ட்டு இதை போட்டிருக்காங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, இதில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க வாட்டர் ரெசிஸ்டன்ட் ரேட்டிங், இயர்பட்ஸ் ஒன்லி, கேஸுக்கு கிடையாது. நாய்ஸ் கேன்சலேஷன், ப்ளூடூத் வெர்ஷன் 5.3. ஆமாம், ஒரு அப்கிரேட். அதில் 5.2 யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் Air 5ல் இதில் 5.3 சார்ஜிங். அவ்வளோதான் இந்த பாக்ஸ். நான் உங்களுக்கு அந்த ரியல்மி லிங்க் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுதான் ரியல்மி லிங்க் ஆப். ஆக்சுவலாக நான் லெஃப்ட் சைட் பட்ஸை மட்டும் தான் மாட்டியிருக்கேன். ஃபுல் சார்ஜில் இருக்கு. நான் சொன்னல அந்த நாய்ஸ் கேன்சலேஷன் மோட். ஓ, 2 பட்டுமே மாட்டினா இவங்க வேறடா. 2 பட்டுமே மாட்டிடுச்சு. நாய்ஸ் கேன்சலேஷன் இங்கே மென்ஷன் ஆயிருக்குல்ல, மேக்ஸ், மாடரேட், மைல்டு. இவங்க தான் அதை ஸ்மார்ட் அடாப்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லி இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. வின் நாய்ஸ் ரிடக்ஷன் இது வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. இவங்க மென்ஷன் பண்ணுறது, அதாவது நம்ம எங்கேயாவது பைக்கில் தான் போகும்போது இந்த வின் நாய்ஸ் வந்து மேலே படுறது வந்து அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. EQ மோட் 4 ப்ரீசெட் EQs இருக்குது. இதில் நமக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். டி பேஸில் வந்து பேஸ் தாறுமாறாக இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு இருக்க அந்த EQ செட்டிங்ஸ் வந்து ட்ரிபிள்ஸ் வாய்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி விடுது. ஒரிஜினல் சவுண்ட் வந்து அந்த
சவுண்ட் ஃபுல்லாகவே ஃப்ளாட்டாக இருக்குது. பேஸ்லேருந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வரைக்கும் ஃபுல்லாகவே சவுண்டு எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. நம்ம கஸ்டம் EQவும் இருக்குது. நம்ம அதுவுமே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வேணும்னா பண்ணிக்கலாம். நான் சொன்ன அந்த ஐரஸ் மோட் LSD அதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டாகிள் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. டைனமிக் பேஸ், இதில் வந்து நம்ம பேஸோட லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் எல்லா பிராண்டுமே ஒரே இதை தான் ஃபாலோ பண்ணுறானுங்க. OnePlus, இந்த ஓப்போ, ரியல்மி எல்லாரோட செட்டிங்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ரியல்மி இவன் தனியாக ஆப் கொடுத்துருக்கான், மற்ற எல்லாமே AMLDயில் அச்சஸில் அப்படியே காப்பியாக தான் இருக்குது. அதில் என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதே செட்டிங்ஸ், இதில் என்ன டிரைவர் செட்டப்ஸ் இருக்கோ அதில் அதே டிரைவர் செட்டப், அப்படி தான் எல்லாமே போகுது. ஆனால் டியூனிங் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வருது. அடுத்து வால்யூம் என்ஹான்சர், கொஞ்சம் வால்யூம் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. இப்போ 50% கேட்குறீங்கன்னா வால்யூம் என்ஹான்சர் ஆன் பண்ணி அந்த வால்யூமோட லெவல் வந்து ஒரு 70 வச்சா எப்படி இருக்குமோ அது அப்படியே 50 இருக்குமோ கேட்கும். அந்த கொஞ்சம் வால்யூம்ஸ் வந்து கேம் மோட், அதான் சொன்னால் அந்த 55 ms லோ லேட்டன்சி, அந்த கேம் ஆடுறவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். இது இயர்பட் ஃபிட் டெஸ்ட், உள்ளே வந்து ஒரு சவுண்டு ப்ளே ஆகுது. இதை கொடுக்கும்போது ப்ளே பண்ணி ஃபிட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுது. மைண்ட் ஃப்ளோ மோட், நான் சொன்னல அந்த சவுண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஏற்கனவே டவுன்லோட் ஆகி இல்லை, டவுன்லோட் பண்ணி நம்ம கேட்கணும். பட்டன் செட்டிங், இதில் நம்மளோட பேட்டரி லோ இருக்கா, இதில் நம்மளோட டச்சை வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டச்சு டபுள் டேப், ட்ரிபிள் டேப், டச் அண்ட் ஹோல்டு, இது வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஆன்சர், ஆட்டோ ப்ளே பாஸ், அதாவது இன்னியர் டிடெக்ஷன் இருக்குது. இதை வந்து எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. 2 பட்ஸையுமே நம்ம காதுலேருந்து எடுத்தோம் அப்படின்னா பாஸ் ஆகிடும், திருப்பி மாட்டணும் அப்படின்னா ப்ளே ஆகிடும். இதை வந்து அவங்களோட அந்த ரியல்மி பேஜ்லேயே அவங்க மென்ஷனே பண்ணலை. இந்த ஃபீச்சர் நானே இதில் வந்து பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு எனக்கே தெரியுது. ஓகே, யூஸ் ஒன்லி 1 earbud will result in shorter battery life for the earbud. அட் டைமில் 2 யூஸ் பண்ண சொல்கிறோம். ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஓகே, வெர்டிக்ட் இன் ஃபைனல் கன்க்ளூஷன், இது வாங்கலாமா, எப்படி, யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னா எல்லாருக்குமே சூட்டபுளாக தான் இருக்கும். ANC ஒரு 3000 பட்ஜெட் இருக்குது, ஒரு 10,000 15,000 செக்மெண்ட் இருக்க ANC எனக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக இது போகலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோன் LHDC சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, நல்ல ஹை குவாலிட்டி சவுண்டு கேட்கணும், சாங்ஸ் கேட்கணும் அப்படின்னா தாராளமாக இது எடுக்கலாம். ஆக்சுவலாக எனக்கு வந்து இது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ரியல்மி பட்ஸ் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வருது அப்பப்போ. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி அங்கே இருந்து இப்போ ரியல்மி இருக்கிற நிலைமையை பார்த்தா சரியான இம்ப்ரூவ்மெண்ட், பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நிறைய ஸ்டெப்ஸ். அது ரீசெண்டாக என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ரியல்மி பட்ஸ் Air 5 Pro வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வந்த புதுசில் நிறைய பேர் வந்து அதை ரிவ்யூ பண்ணிவிட்டு ஒரு சில விஷயம் வந்து சொன்னாங்க. ஆக்சுவலாக அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நானுமே அதை ஃபீல் பண்ணேன். 2 டிரைவர்ஸ் வந்து ரியல்மி பட்ஸ் Air 5 Proவில் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஊஃபர் மாதிரியும், ஒன்று வந்து ட்வீட்டர் மாதிரியும் ஆக்ட் ஆகும். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது அந்த ட்வீட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, நானும் அப்படி தான் நினச்சேன். ட்வீட்டருக்கு அந்த சில்லிங்ஸே, அந்த ஹை ஃப்ரீக்வன்சியோட சவுண்ட் வந்து ரொம்ப டீட்டெயில்டாகவே இல்லை. நான் தான் ஏன் இதில் எதாவது ப்ராப்ளமா அப்படின்னு நினச்சி நான் நிறையா பேரோட ரிவ்யூஸை வந்து செக் பண்ணேன். நிறையா பேர் அதுதான் சொன்னாங்க. அந்த செகண்டு அந்த ட்வீட்டர் யூஸ் பண்ண அந்த ஃபீலே இல்லை, ஹை ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு ப்ரொனவுன்ஸ்டாகவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரியல்மி வந்து டக்குன்னு அடுத்து ஒரு 2 அப்டேட்டு தான், என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி 2 அப்டேட்டு தான். சவுண்டு குவாலிட்டி ஓப்போ என்கோ Air 3 Pro வந்து எனக்கு கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இப்போ அதெல்லாம் தாண்டி போயிடுச்சு. சவுண்ட் குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 அப்டேட்டு தான். அந்த கஸ்டமரை ஃபீட்பேக்கை வாங்கி டக்குன்னு அப்டேட் கொடுத்து
சரி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ரியல்மி பட்ஸ் R6க்குமே லான்ச் ஆகி ஒரு 2-3 டேஸ் அந்த ரிவ்யூஸை பார்த்துட்டு இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு அப்டேட் விட்ருக்காங்க. சின்ன சின்ன பக்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன அப்டேட் விட்ருக்காங்க. இன்னும் சவுண்ட் குவாலிட்டி ரிலேட்டடாக எந்த அப்டேட்ஸும் இருந்த மாதிரி இல்லை. சவுண்ட் குவாலிட்டியில் எதுவும் சின்ன சின்ன மைனர் அப்டேட்ஸ் வேணும். ஆனால் இன்னும் அது ரிலேட்டடாக அப்டேட்ஸ் எதுவுமே வரலை. ஒரு சில இஷ்யூஸ் எல்லாம் இருந்தது இந்த நாய்ஸ் கேன்சலேஷனில், அதெல்லாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து ரியல்மி சைட்லேருந்து இருக்குது. கஸ்டமர் ஃபீட்பேக்கை வாங்கி நல்ல அப்டேட்ஸ் கொடுத்து அந்த T-Pulse நல்லா டியூன் பண்ணுறாங்க. அதனால் நம்பி ரியல்மி வாங்கலாம். சர்வீஸ் சென்டர்லையுமே நல்ல சப்போர்ட் இருக்குது, நம்பி வாங்கலாம். ஆக்சுவலாக உங்கள் ஃபோனில் LHDC இந்த பாயிண்ட் தான் நான் சொல்லணும். இதை கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் ஃபோனில் LHDC சப்போர்ட் இல்லை அப்படின்னா வெறும் SPC AC கோடக் மட்டும்தான் இப்போ ப்ளே பண்ண முடியும். ANC இருக்குது, LHDCக்காக பே பண்ணி எனக்கு என் ஃபோனில் சப்போர்ட் இல்லை அப்படின்னா நான் இதை வாங்கலாமா? இது ஒர்த்தா? LHDC இல்லாமல் இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஒர்த்து தான். தாராளமாக வாங்கலாம். 3000 ரூபாய்க்கு ரெட்மி பட்ஸ் 5ல் SPC AAC கொடுத்து ஆக்டிவைசேஷன் கொடுத்து அது அவ்வளோ ஒர்த்து. இதில் ரியல்மி பட்ஸ் 5ஓட சவுண்ட் குவாலிட்டி அது கொஞ்சம் லைட்டாக தான், ரொம்ப பெரிய மார்ஜினில் சவுண்ட் குவாலிட்டி டிஃப்ரென்ஸ் இல்லை, லைட்டாக தான். ஆனால் சவுண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. கண்ணை மூடிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனால் ஏஎன்சிக்காக சவுண்டு குவாலிட்டியை விட ஏஎன்சிக்காக நீங்கள் பே பண்ணுற காசு வந்து ஒவ்வொரு ரூபாவும் ஒர்த்து. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏஎன்சி. நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏஎன்சி. 3300. ஆனால் அந்த உங்கள் ஃபோனில் LHDC கோடக் சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா இது 100% வேல்யூ ஃபார் மணி. இதுதான் என்னோட வெர்டிக்ட். தேங்க்யூ.